வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2இல் 5ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கணித தொகுத்தறிதல் மூலம் அனைத்து இயல் எண்களுக்கும் 2n > n என நிறுவுக. நம்ம கணித தொகுத்தறிதல் மூலம் எந்த இயல் எண்களை இங்கே எண்ணுக்கு பதிலாக பிரதியிட்டாலும் சரி, எதுதான் பெரிய நம்பராக இருக்குமா? 2n தான் பெருசாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது எண்ணை கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? முதல்ல n இருக்க இடத்துக்கு நம்ம 1 பிரதியிடணும். அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது நம்ம P of n எடுத்துக்கிட்டோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? n இருக்க இடத்துல 1 பிரதியிட போகிறோம். அப்போ பாருங்க, 2n nக்கு பதிலாக 1 கிரேட்டர் தென் எண்ணுக்கு பதிலாக 1. 2n 1 2 தான் கிரேட்டர் தென் 1. அப்போ பாருங்க, 2 பெரிய நம்பர் தானே. எதை கம்பேர் பண்ணும்போது? 1 கம்பேர் பண்ணும்போது 2 பெரியது. தேர்ஃபோர் எது உண்மை? P of 1 என்பது உண்மை ஆகும். உண்மை ஆகும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? P of K உண்மைன்னு எடுத்துக்கணும். தேர்ஃபோர் P of K என்ன பாருங்க, n இருக்கிறதுல k. அப்போ 2n k கிரேட்டர் தென் nக்கு பதிலாக k என்பது உண்மை என்க. என்பது உண்மை என்க. சரியா? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? P of k + 1 உண்மை என நிரூபிக்க வேண்டும். P of k + 1 P of k + 1 என்ன பாருங்க, இந்த இடத்துல k இருக்கிறதுல k + 1 மாற்றிக்கிட்டா போதும். 2n k + 1 கிரேட்டர் தென் k இருக்கிறதுல k + 1 k இருக்கிறதுல k + மாற்றிட்டோமா? என்பது உண்மை உண்மை என நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க வேண்டும். சரியா? இப்போ பாருங்க, ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு எதை பயன்படுத்த போகிறோம்? இதை தான் பயன்படுத்த போகிறோம். இதை பயன்படுத்தி தான் இதை நம்ம நிரூபிக்க போகிறோம். எப்பயுமே P of K பயன்படுத்தி தான் P of K + 1 நம்ம நிரூபிப்போம் இந்த கணித தொகுத்தறிதல் முறையில். அதே மாதிரி தான் பாருங்கள், இப்போ இதை எடுத்துக்கிட போகிறோம் பாருங்கள். தேர்ஃபோர் ஒரு முக்கியமான ஸ்டெப் பாருங்கள். 2n k கிரேட்டர் தென் k. இங்கே பாருங்கள், இங்கே என்ன வரணும்? 2n k + 1 வரணும். இங்கே 2n k மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டெப்லேருந்து இதை நம்ம வர வைக்க போகிறோம். அப்போ பாருங்கள், 2n k இன்ட்டு 2 கொண்டு பெருக்கிறோம் பாருங்கள். இன்ட்டு 2 கிரேட்டர் தென் 2k. சொன்னது புரிஞ்சுதா? நமக்கு 2n k + 1 இருக்குது. இங்கே வெறும் 2n k மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன செய்ய? 2 கொண்டு பெருக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2க்கு அடுக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஃபார்முலா என்ன நமக்கு? a⁻m × a⁻n = a⁻m + n. அடிமான சமந்து பெருக்கல் தான் அடுக்குகளை கூட்டலாம். அப்போ பாருங்கள், 2n அடிமானத்தை ஒரு தடவை எழுதிக்கிட்டு இந்த 2 அடுக்கையும் கூட்டலாம். k⁻1 கிரேட்டர் தென் இந்த கேவை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க? k + k எழுதலாமா? k + k. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. 2n k + 1 கிரேட்டர் தென் k + k கிரேட்டர் தென் பாருங்க, ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னா நம்ம கணக்கே கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல பாருங்க, k + 1 எடுத்துக்கிட்டேன். k + 1. ஏன்னா நம்ம இந்த k + 1 தான் கொண்டு வரணும். பாருங்க, இது அப்படியே எழுதியாச்சு, இது அப்படியே எழுதியாச்சு. பாருங்க, இது பெரிய நம்பர் எதை விட? இதை விட. இது பெரிய நம்பர் எதை விட? இதை விட. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கேக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடலாம்? கேக்கு பதிலாக 2ன்னு பிரதியிடுவோமா? பாருங்க, இந்த இடத்துல கேக்கு பதிலாக 2 1 கூட்டினா 3. அப்போது 2n = 3 2n = 3னா 8 கிரேட்டர் தென் இங்கே இந்த இடத்துல பாருங்க, என்ன கொடுத்துருங்க? கேக்கு பதிலாக 2, இங்கே ஒரு 2. அப்போ 2 + 2 4 கிரேட்டர் தென் இங்கே என்ன பிரதியிடும்? 2 பிரதியிடும் இல்லையா? அப்போ 2 + 1 3. கரெக்டு தானே? அப்போ பாருங்க, 3 விட 4 பெருசு, 4 விட 8 பெருசு. இங்கேருந்து போனோம்னா 8 விட 4 சின்னது, 4 விட 3 சின்னது. நமக்கு தேவையான நிபந்தனையை நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அப்போது பாருங்க, இந்த 2 நிபந்தனையும் கரெக்டு தான். 8 பெருசு 4 சின்னது. அப்படி இல்லைன்னா இதுவும் கரெக்டு தான். 8 பெருசு 3 சின்னது. அப்போ நமக்கு என்ன வேணும்? இதானே வேணும். இதுதான் நமக்கு வேணும். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுமானது. தேர்ஃபோர்
முக்கியமான ஸ்டெப் பாருங்க. 2ன் அடுக்கு k + 1 greater than k + 1. k + 1 என்பது உண்மை ஆகும். என்பது உண்மை ஆகும். அப்போ பாருங்க எதை பயன்படுத்தணும்? P of Kவை தான் நம்ம பயன்படுத்தி P of K + 1 நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ எது உண்மையாக இருக்கணும்? Therefore P of K உண்மை எனில் எது உண்மையாக இருக்கும்? P of K + 1 என்பதும் உண்மை ஆகும். உண்மை ஆகும். சரியா? அப்போ P of n என்பதை நம்ம உண்மை நிரூபிச்சிட்டோம். Therefore கணித தொகுத்தறிதலின்படி அனைத்து இயல் மதிப்புகளுக்கும் எது உண்மை? மதிப்புகளுக்கும் P of n என்பது உண்மை ஆகும். உண்மை ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.